ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் கார்பன் டிப் எப்படி பண்ணாங்க, எங்கே பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டிப்ஸ் இருக்குது, எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணாங்க, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி யுவா சிஸ்டர் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவில் போகலாம். நாங்கள் ஒன் டே பிஃபோராகவே எங்களோட பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம். அப்ரில் RS457ஓடதும் Z900 கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டெப் வந்து ஆக்சுவலி கார்பன் டிப் பண்ணுறதுக்குலாம் முன்னாடி ஏதோ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. மீன்வெல் செம்ம சுடாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர்மெலன் ஜூஸை போடலான்னு குடிச்சிட்டு இருந்தேன். அப்படியே வந்துட்டு நான் கார்பன் டிப் எப்படி பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணுறவான்னு யுவி கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, இந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே தண்ணியில் முக்கிட்டு அப்படியே டிப்பில் முக்கினா வந்துடும் அப்படின்னு. பட் அது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. எனக்கு ஆக்சுவலி ப்ரொசீஜர்லாம் ரொம்ப தெரியாது. கார்பன் டிப் எப்படி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. அதனால தான் நான் இங்கே போயிருந்தேன். அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. முக்கியமாக நான் இந்த வீடியோ ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, என்னென்ன கார்பன் டிப்ஸ் இருக்குது, நம்ம எப்படி பண்ணலாம், என்ன பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி குவாலிட்டி யூஸ் பண்ணணும், எப்படி ப்ராஃபிட்டபுளாக பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் ஆக்சுவலி ஒரு ப்ராப்பராக பேச வரலை. பிகாஸ் எனக்கு செம்ம கோல்டு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வாயில் பேசாமல் மூக்கில் பேசிகிட்டு இருக்கேன். அது மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நடுவில் நம்ம தம்பி வேறு வீடியோவில் கேப்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பார்ட்டாக இவங்க முடிச்சுட்டு வராங்க. மட் கார்டு முடிச்சுட்டாங்கன்னா டிப் பண்ணுறதுக்கு இது ஒரு முன்னாடி ஸ்டெப்பு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ஒர்க் ரொம்பவே நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடியும் போது நீங்கள் பாருங்கள் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ட்டாக ரெடி பண்ணிட்டு வராங்க. எனக்குமே செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. கார்பன் டிப் பண்ணி நம்ம வண்டி எப்படி இருக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ரில் RS457 உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கா, என்ன நினைக்கிறீங்க பைக்கை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேரோட இதில் வந்து RS457 வந்து R3யோட கம்பேர் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி Yamaha வந்து நல்லா தான் இருக்கும். எனக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண தெரியல. இது வரைக்கும் R3 ஓட்டினது இல்லை. அதனால மேபி ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இது பெட்டரா அது பெட்டரான்னு எல்லாருமே வந்துட்டு போட்டிருக்காங்க. எனக்கு அப்ரில் RS457 பெட்டராக இருக்கும்னு தோணுது. R3 வச்சுருக்கோங்க யார்ட்டா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ரவுண்டு தரேன், எப்படி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் எனக்கு இந்த ஒரு பைக்கோட இன்னொரு பைக்கோட கம்பேரிஸ் பண்ணுறதே பிடிக்காது. எல்லா பைக்குமே ஒரு யூனிக்கான திங் இருக்கும். எனக்கு எல்லா பைக்குமே பிடிக்கும். பைக்ஸ்னாலே பிடிக்கும். அந்த மாதிரி யாரா இருந்தீங்கன்னா, என்ன மாதிரி யாரா இருந்தீங்கன்னா ஒரு ஐஃபை போடுங்க கமெண்ட்டில். ஆக்சுவலி இந்த பிரதருக்கு ரொம்ப பொறுமை நினைக்கிறேன். ஒரு பாட்டுமே ரொம்ப பொறுமையாக பண்ணிகிட்ருக்காங்க. என்கிட்டலாம் விட்டால் நான் ஃபுல்லாக சரசரன்னு பெயிண்ட் அடிச்சிடுவேன். ஆக்சுவலி இந்த பின்னாடி போகிற தண்ணி வந்துட்டு இதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணியிருக்குமா. நான் ஆக்சுவலி கார்பன் டிப் பண்ணுற இடம் வந்து ஐஃபை ஹைட்ரோ டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேளம்பாக்கம். அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவங்களோட ஒர்க்ஸ் நான் இதுக்கு முன்னாடி பார்த்து ஒரு காலேஜ் ஈவெண்ட்டில் நான் கேட்டேன். R15 ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. கிட்ட எங்கே ப்ரோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுமே இங்கே தான் ரெஃபர் பண்ணாங்க. நிறைய பேர் இங்கே தான் ரெஃபர் பண்ணாங்க. ஆக்சுவலி என்னடா ரொம்ப நேரம் ஒரே ப்ரொசீஜரையே பார்த்துட்ருக்கோம் சொல்லிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு கார்பன் டிப்ஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, அப்புறம் அந்த டிப்ஸை பற்றி என்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அதோட மெயின்டெனன்ஸ் என்ன, காஸ்ட் என்ன, அதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்துட்டு ஓனர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி யுவா சிஸ்டர் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடிக்கடிக்கு சொல்கிறேன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ தான் கொஞ்சம் நாங்கள் வளர்ந்து வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸும் இதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்பராக நான் போடுவேன். ஒரு யுவா சிஸ்டர் ஃபேமிலியாக எல்லாருமே இருக்கலாம். இப்போ நம்ம ஓனர்கிட்டயே வந்துட்டு டீட்டெயில்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் சார், நம்ம ப்ராசஸிங் எல்லாம் பார்த்துட்டோம், எவ்வளோ டிப்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். இங்கே நிறையவே வச்சுருக்கீங்க கலெக்ஷன்ஸு, ஒரு யூனிக்குமே புது கலெக்ஷன்ஸுமே கூட வச்சுருக்கீங்க. ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸும் வச்சுருக்கீங்க. ஸோ ஓகே, கலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் அதெல்லாம் ஓகே. இது எவ்வளோ காஸ்ட் ஆகும், இது எப்படி என்ன மெயின்டெனன்ஸ், அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்க. இது பார்த்தீங்கன்னா லுக் லைக் உங்களுக்கு பெயிண்டிங்ல நீங்கள் என்ன லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ சேம் அதே தான் இது. ஓகே, இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இது ஒரு நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் என்ன, சார் இது ஸ்டிக்கர் மாதிரி உங்களுக்கு ஃபீல் அவுட் பண்ணி வருமா, ஆர் ஏதாவது ஃபேட் ஆகுமா, ஸோ எங்களுக்கு இதை பற்றின கொஞ்சம் அவேர்னஸ் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நிறைய பேர் இருக்கு. ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பெயிண்டிங்ல நீங்கள் பார்க்கக்கூடிய ரிசல்ட் என்னவோ அதுதான் இதில் இருக்கும். உங்களால ஃபீல் பண்ணி இதை எடுக்க முடியாது. ஸோ ஃபேடும் ஆகாது. ஏன்னா பிகாஸ் நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் பெயிண்டிங் மெட்டீரியல் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். லுக் லைக் இது பெயிண்டிங்ல என்ன ப்ராக்ரஸோ சேம் இட் இஸ் அதே ப்ராக்ரஸ் தான். ஸோ
ஸோ ஒரு மெட்டீரியல் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் பேஸ் மெட்டீரியல்லேருந்து எல்லாமே நம்ம பெயிண்டிங் ஆஃப் ப்ராக்ரஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிசைன்ஸ் கேட்குறீங்களோ அதை நம்ம டிப் பண்ணி எடுத்துட்டு மேலே லேக்கர் யூவி கோட்டட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கோட் மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு வாட்டர் வாஷ் பண்ணுறதுனால பீல் அவுட் ஆகிடுமா, இல்லை ஏதாவது டாட் அது மாதிரி ஏதாவது சம்திங் வருமா, இல்லை ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லுக் லைக் நீங்கள் ஷோரூம்லேருந்து வெளியில் எடுக்கும்போது உங்களுக்கான பெயிண்டிங்கான லைஃப் என்னவோ அதே மாதிரியான பெயிண்டிங்கான லைஃப் தான் இதுவும். இது ஃபேட் ஆகாது, பீல் அவுட் ஆகி வெளியில் வராது. ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக எப்படி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோமோ அது லாங் லாஸ்டிங்க்கு உங்களுக்கு வரும். இந்த ஒரு டிசைன்ஸ் மட்டும் இல்லாம ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 4000 டிசைன்ஸ் நம்ம கிட்டே இருக்கு. 4000 டிசைன்ஸ் இருக்கு கார்பன் டிப்ல. கார்பன் டிப்ல மட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400 to 800 டிசைன்ஸ் இருக்கும். சோ நிறைய பேர் கேட்பாங்க அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சார், எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது எப்படி அவங்க டெரிவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்களே விசிபிள் பார்ட் வச்சு தான் நம்ம மெயின் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டபுள் த கார்பன் ஃபைபர் இப்போ இதில் பார்க்கலாம் நீங்கள். இப்போ இந்த கார்பன் ஃபைபருக்கும் இந்த கார்பன் ஃபைபருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த விசிபிளுக்கான கிளாரிட்டி தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் கார்பன் ஃபைபர் உங்களுக்கு விசிபிள் தெரியுது. இல்லை எனக்கு கொஞ்சம் டார்க்காக வேணும் சார், எனக்கு 50-50 ரேஷியோஸில் வேணும் சார், 50% தெரியணும் ஆர் 50% வந்து மைல்டாக. நாங்கள் ஒரு டிசைன் செலக்ட் பண்ணிட்டு அதில் என்ன ஷேட் வேணும் கூட, டார்க்காக வேணும் லைட் வேணும் கூட, டார்க் வேணுமா லைட் வேணுமா ஆர் பிரைட்டாக வேணுமா, இல்லை எனக்கு ரெட்ல வேணும் ஆர் எனக்கு வந்து பிங்க்ல வேணும் ஆர் கிரீன்ல வேணும். ஸோ அது நீங்கள் எப்படி கேட்கணும் அந்த கலர் வேரியண்ட்டுக்கும் நம்ம கார்பன் ஃபைபர் பண்ணி கொடுத்துருவோம். ஓ சூப்பர். பிளாக் இந்த கலர் மட்டும் இல்லாமல் நம்ம கலர்ஸ் வேணும்னாலும் நம்ம அதை பண்ணி கொடுத்துருவோம், ப்ராப்ளம் இருக்காது. நாட் ஓன்லி த கார்பன் ஃபைபர் டிசைன்ஸ் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கேமோஃப்ளக் இருக்கு, ஆர் மார்பிள் டிசைன்ஸ் இருக்கு, ஆர் வுட் டிசைன்ஸ் இருக்கு. ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் டிசைன்ஸ் இருக்கு. ஸோ ஸ்கல் டிசைன், ஃபிலிம், நீங்க என்ன வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் கேட்குறீங்களோ அரௌண்ட் எப்படி பார்த்தாலுமே வந்து 4000 டிசைன்ஸ்ல அது கவர் ஆகி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. மெயின்டெனன்ஸ் இதை நம்ம நார்மலாவே மெயின்டைன் பண்ணுவோம். நார்மலா வாஷ் பண்றது எப்படி கார் பைக்குக்கு பண்றீங்களோ சேம் அதே மாதிரி. அதனால இது எதுவுமே ஆகாது, எந்த எஃபெக்டும் வராது உங்களுக்கு. சரி. இதெல்லாம் ஓகே. பிரைசிங் எப்படி சார் இது? இது டிபெண்ட்ஸ் அப்பனே பார்த்த பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம வரும். பட் மினாமில பாத்தீங்கன்னா 500 rupeesல இருந்து நமக்கு சார்ஜஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பார்ட்டை பேஸ் பண்ணி அது எந்த கண்டிஷன்ல இருக்குன்றத பொறுத்து தான் நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி டெலிவரி பண்ண முடியும். ஓகே. இப்போ நான் எல்லாம் கொஞ்சம் நிறைய பார்ட்ஸ் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வைஸ் கிட்டத்தட்ட காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். கிட்டத்தட்ட 35 to 40% உங்களுக்கு கம்மியாகும். ஓகே. சிங்கிள் பீஸா பண்ணாம ஒரு நிறைய பீஸ் பண்ணா வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் அதிகமா இருக்குன்னா காஸ்ட் ரொம்ப கம்மியா வரும். ஓகே 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 ஓகே. ஸோ இன்னொரு டவுட் சார், இதே நம்ம கீழ்கட்டளையில் இருக்கு. ஸோ சென்னையிலேருந்து கொஞ்சம் எல்லாரும் வரவங்க ஈஸியாக கொடுத்துடலாம். அப்பார்ட் ஃப்ரம் சென்னையில் இருக்கவங்க தவிர்த்து வேற எங்கன்னா இருக்கவங்கன்னா கொரியர் நம்ம ஆல் ஓவர் இந்தியா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பிகாஸ் அரௌண்ட் நம்ம இந்த ஃபீல்ட்ல 10 இயர்ஸ்க்கு மேலே நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ மோர்லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து டெய்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5 to 6 கொரியர்ஸ் தான் நமக்கு வந்துடும். ஸோ அவங்க என்னென்ன பார்ட்டுன்றது நம்ம கொரியர் பண்ணி அனுப்பிடுவாங்க. நம்ம அவங்க என்ன டிசைன்ஸ் கேட்குறாங்களோ அதை எக்ஸாக்டாக அப்படியே பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம ரிட்டன் அவங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்ம சர்வீஸ் எல்லாமே பண்ணிட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஓகே ஓகே சூப்பர். ஓகே சார், உங்களுக்கு இவ்வளோ நேரம் கேட்ட இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த டிப்போட ஷீட்டை வந்து இதுதான் அந்த ஷீட் போல. ஸோ நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து தமிழ்நாட்டிலே தான் ஃபஸ்ட் டைம் பண்ணி சொன்னாங்க. இங்கே கேட்கலாம் என்னன்னா மீண்டுமானா இந்த ஃபஸ்ட்டு உங்களை விட்டு போவாதா அப்படின்னு சொல்லிட்டு. இதை நாங்கள் வந்து சொல்லவே இல்லை. நாங்கள் வந்து டிப்பை சூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க சொன்னாங்க 1 week வெயிட் பண்ணுங்கள், புது பேட்டர்னோட வருது, ஒரிஜினல் கார்பன் டிப் பேட்டர்ன் மாதிரியே இருக்கும், நீங்கள் அதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கேட்டதுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் வருதா அப்படின்னு கேட்டபோது ஆமாம் அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நிஜமாலே இது ஃபஸ்ட் ஆனால் எனக்கு தெரியாது, பட் சொல்கிறேன். ஆக்சுவலி இவங்க அந்த டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்தீங்களா, ஒரு டிப்பை பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. ஓ செம்மையாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெரியுதான்னு தெரியல, நேரில் செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஒரு பொசிஷன் முடிஞ்சோடனே இந்த மாதிரி வாட்டர் ஃப்ளோ பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணிடுறாங்க. வந்து ஃப்ரண்ட் ஃபியூல் டேங்க்கு எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து நான் ஆக்சுவலி உங்களுக்கு இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு என்ன ஷேட் வேணும், ரொம்ப டார்க்காக வேணுமா லைட்டாக வேணுமா நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. இந்த பார்ட் வந்து நம்ம Z9 இது வந்து வேறு பேட்டர்ன், இது 2D பேட்டர்ன் மாதிரி. இது வந்து யூவி செலக்ட் பண்ணாங்க பிகாஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு. இன்னொரு விஷயம், இவங்க வந்து ஒரு ப்ரீமியமான கிளியர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சொன்னாங்க, அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். என்ன ஸ்பெஷல், என்ன குவாலிட்டி? மேம் நீங்கள் கேட்டிருந்தோம் இல்லைங்களா, எல்லா ப்ராடக்ட்டுக்குமே என்னென்ன காஸ்ட் வரும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ மோர்லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஹை குவாலிட்டி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணுறது கிளாஸ் 14 சொல்லிட்டு ஜெர்மன் பிராண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இது ஒன்லி ஃபார் ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே இது. ஸோ நம்ம ஆட்டோமொபைல் பார்ட்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், இது உங்களுக்கு ஸ்டார்ச் டிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஓவராலாகவே எல்லா மெட்டீரியலுக்குமே நம்ம இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது நார்மல் பிராண்டு 2K குவாலிட்டி இதெல்லாம் விட ரொம்ப ஹை லெவல் குவாலிட்டி. அட் த சேம் டைம் ரேட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் த 5% அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு ஓவரால்.
இது எல்லா இடத்துலயுமே கிடைக்குதா இல்லை இங்கே நம்ம கிட்ட இல்லை மேடம், இது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்கப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம்ன்றதுனால நிறைய பேர் இதை பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம ஆட்டோமொபைல் ஸ்பெஷலிஸ்ட்ன்றதுனால நம்ம இதை மட்டும் தான் கேட்டு வாங்குறோம். ஸோ இது ரொம்ப ரேர் தான். பட் நம்ம பல்காக வாங்குறதுனால நமக்கு கம்பெனிலேருந்து டேரெக்டாக அவங்க சப்ளை பண்ணிடுவாங்க. இது ஜெர்மன் பிராண்டட். இப்போ வந்து ஃபைனல் ஸ்டெப்க்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் கிளியர் அப்ளை பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணிட்டாங்கன்னா ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. நம்மளோட டிப்பை எடுத்துக்கிட்டு ஜாலியாக போய் பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பைக்கில் போய் நான் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அது அடுத்த vlog-ஆ போடுறேன். ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும்னு நினைக்கிறேன். நான் ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ கிளியர் அடிச்சிட்ட அப்புறமே சூப்பராக இருக்குங்க. செம்ம, நான் ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் லுக் இதுதான். இதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆகும். பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. இப்போ வந்து இந்த பாட்ஸெல்லாம் ஒரு ஓவனில் வச்சு ட்ரை பண்ணிடுவாங்க. அவ்வளோதாங்க. அடுத்த லாகில் உங்களை பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் பாய்.